Hi students, welcome to Unacademy. இன்னைக்கு நம்ம நேஷனல் எஜுகேஷன் பாலிசி பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே, ஸோ இது நேற்று தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால இன்னைக்கு இப்போதைக்கு நமக்கு என்ன தெரியும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, ஸோ இன்னொரு 1 வீக் ஆனதான் நமக்கு இன்னும் கொஞ்சம் கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் நான் இன்னொரு வீடியோ வந்து அப்லோட் பண்றேன். சரிங்களா? இப்போதைக்கு இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்றது மட்டும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஓகே, சரி. ஸோ இதுக்கு முன்னாடி நேஷனல் எஜுகேஷன் பாலிசி எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் 1968ல வந்திருக்கும். அப்புறம் 1986ல வந்திருக்கும். இப்போ 2020ல வந்திருக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 68, அப்புறம் 68 திருப்பி போட்டீங்கன்னா 86, இப்போ 2020ல வந்திருக்கு. சரிங்களா? இந்த எஜுகேஷன் பாலிசி எல்லாம் எதுக்காக ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா டு கிரியேட் அன் எஜுகேஷன் சிஸ்டம் டு டிரான்ஸ்ஃபார்ம் த கண்ட்ரி. ஸோ நம்ம கண்ட்ரியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு உதவுவதற்காக ஒரு எஜுகேஷன் சிஸ்டத்தை உருவாக்கணும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் குவாலிட்டியான எஜுகேஷன் போய் சேரணும். இது மட்டும் இல்லாம உலக அளவுல இந்தியாவை வந்துட்டு ஒரு குளோபல் நாலேஜ் சூப்பர் பவரா ஆக்கணும் அப்படின்றத சில எய்ம்ஸ் இதுல. ஓகேங்களா? இதுல ஃபர்ஸ்ட் சேஞ்ச் என்ன கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் இருக்கு இல்லையா, அதை மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நேம் வந்து சேஞ்ச் பண்றாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் சொல்லி பேரை மாத்துறாங்க. ஓகேங்களா? ஃபைன். ஸோ இதுல என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்கூல் எஜுகேஷன் என்ன சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? முன்னாடி இந்தியாவில் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா அதாவது 6ல இருந்து 14 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி தரணும் அப்படின்ற மாதிரிதான் முன்னாடி இருந்திருக்கும். சரிங்களா? இப்ப வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அப் டு 12th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே கட்டாய கல்வி எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வந்து முதல் விஷயம். சரியா? ஃபர்ஸ்ட் அதே மாதிரி முன்னாடி பாத்தீங்கன்னா 10+2 அப்படின்ற மாதிரி சிஸ்டம் இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் 1ல இருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும், அப்புறம் 11th 12th இப்படி இருந்துச்சு. இப்போ எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா 5+3+3+4 அப்படி சொல்லி பிரிச்சிருக்காங்க. சரியா? ஃபர்ஸ்ட் 5 அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த 5 அகைன் நம்ம 2ஆ பிரிக்கலாம், 3 2ஆ பிரிக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் 3 வருஷம் அப்படின்றது ப்ரீ ஸ்கூலிங். சரியா? அதாவது எல்கேஜி யூகேஜி இந்த ப்ரீ கேஜி இது மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அங்கன்வாடி எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த ப்ரீ ஸ்கூலிங்கிறது முதல் 3 வருடங்கள். அப்புறம் அடுத்த 2 வருஷம் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அண்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட். சரியா? இந்த குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா 3ல இருந்து 8 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இது. அடுத்த 3 வருஷம் வந்துட்டு 3rd 4th அண்ட் 5th ஸ்டாண்டர்ட். ஓகேங்களா? இது வந்துட்டு 8ல இருந்து 11 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு. இந்த முதல் ஸ்டேஜ் வந்து ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றாங்க. முதல் ஸ்டேஜ் வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ரெண்டாவது ஸ்டேஜ் ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜ். சரியா? இந்த ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜ்ல வந்துட்டு குழந்தைகளுக்கு வந்து ரொம்பலாம் போட்டு கஷ்டப்படுத்தல. அவங்களுக்கு வந்து ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங், அப்புறம் பிளேவே மெத்தட், இந்த மாதிரி விளையாடி அவங்க கத்துக்கிற மாதிரி ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங் இந்த மாதிரி வச்சிருக்காங்க. சரியா? அதுக்கப்புறமா 6th 7th 8th இந்த 3 11ல இருந்து 14 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகள், இதை வந்து மிடில் ஏஜ் அப்படி சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டல் லேர்னிங் வந்து வச்சிருக்காங்க. எப்படி இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு அவங்க படிக்கிற மாதிரி, சயின்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு படிக்கிற மாதிரி, அப்புறம் மேக்ஸ் சோசியல் சயின்ஸ் இதெல்லாம் வந்து அவங்க படிக்கிறாங்க, ஆர்ட்ஸ் இதெல்லாம். சரிங்களா? அடுத்த 4 வருஷம்ன்றது 9th 10th 11th அண்ட் 12th. ஓகே, இதுதான் வந்துட்டு செகண்டரி ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. செகண்டரி ஸ்டேஜ். ஓகே, ஸோ ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ், ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜ், மிடில் ஸ்டேஜ் அண்ட் செகண்டரி ஸ்டேஜ். அதுல தான் 9th 10th 11th அண்ட் 12th வந்து வருது. சரிங்களா? ஸோ இது மூலமா டோட்டலா 12 வருஷம் வந்து ஸ்கூலிங் வந்து இருக்கு. 3 வருஷம் ப்ரீ ஸ்கூலிங், 12 வருஷம் ஸ்கூலிங். சரிங்களா? இது ஒரு விஷயம். அடுத்தது போர்டு எக்ஸாம்ஸ். சரிங்களா? எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 3rd ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் அண்ட் 8th ஸ்டாண்டர்டுக்கு வந்துட்டு ஸ்கூல்ல எக்ஸாம் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் அதுல தெளிவா தெரியல. அப்போ 4th 6th 7th எக்ஸாம்ஸ் எப்படி இருக்குன்ற மாதிரி தெரியல. பட் 3rd 5th 8th வந்து எக்ஸாம்ஸ் இருக்கும், அந்த ஃபைனல் எக்ஸாம்ஸ் மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 11th 12th போர்டு எக்ஸாம்ஸ் இருக்கும். சரியா? 11th 12th போர்டு எக்ஸாம்ஸ் இருக்கும். அந்த போர்டு எக்ஸாம்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா, கொஞ்சம் ஈஸி பண்ண போறோம் அப்படின்னு இருக்காங்க. அதே மாதிரி ஃபுல்லா மனப்பாடம் பண்ணி எழுதுற மாதிரி இல்லாம மாணவர்கள் எப்படி புரிஞ்சிருக்காங்க அப்படின்னு அதை டெஸ்ட் பண்ற மாதிரியான எக்ஸாம் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, இது சூப்பரான விஷயம். ஓகேங்களா? ரோட் லேர்னிங் டெஸ்ட் பண்ணாம அவங்க ஆக்சுவலா என்ன கத்துக்கிட்டாங்கன்றத டெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் புக் கண்டென்ட். டெக்ஸ்ட் புக்கோட கண்டென்ட்டை வந்து குறைச்சிட்டு எக்ஸ்பெரிமெண்டல் லேர்னிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க.
சரியா, நிறைய மனப்பாடம் பண்ற மாதிரி இல்லாம குறைச்சிட்டாங்க. கோர் கான்செப்ட் மட்டும் புக்ல கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அடுத்தது சாய்ஸ் ஆஃப் சப்ஜெக்ட். அது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 11th 12th எல்லாம் போனதுக்கு அப்புறமா அவங்க என்ன சப்ஜெக்ட் படிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நிறைய சாய்ஸஸ் வந்து கொடுக்குறாங்க, சாய்ஸ் ஆஃப் சப்ஜெக்ட் கொடுக்குறாங்க. பட் இதெல்லாம் என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, எல்லா ஸ்கூல்ஸ்லுமே இது மாதிரிலாம் தரமாட்டாங்க இல்லையா. அந்த ஸ்கூல்ல அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஸ்டாஃப் இருந்தா மட்டும்தான் அதை எடுக்க சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ அதனால இதெல்லாம் வந்துட்டு பாலிசில வேணா இருக்கலாம், ஆனா நடைமுறைக்கு சாத்தியமான்றது தெரியாது. ஏன்னா இப்பவே வந்து நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கு, ஆனா எடுக்கிறதுக்கு ஸ்டாஃப் கிடையாது ஸ்கூல்ஸ்ல, ஓகே தெரியும். ஸோ ஃபிளெக்சிபிலிட்டி ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஹை செகண்டரி ஸ்கூல்ஸ்ல எந்த சப்ஜெக்ட்னாலும் நீங்க எடுத்து படிச்சுக்கலான்ற மாதிரி. அப்புறம் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிளாஸ் 5 வரைக்கும், சரிங்களா, 5ஆம் வகுப்பு வரைக்குமோ அல்லது 8வது வகுப்பு வரைக்குமோ அல்லது எத்தனாவது வரைக்கும் முடியுமோ அத்தனை வரைக்குமே தாய்மொழி கல்வியை கொடுக்கலாம். சரியா, தாய்மொழி கல்வியை கொடுக்கலாம், அல்லது லோக்கல் லாங்குவேஜ் அல்லது ரீஜனல் லாங்குவேஜ். சரிங்களா, அவங்களுடைய மதர் டங்கு இல்லைன்னா லோக்கல் லாங்குவேஜ் இல்லை ரீஜனல் லாங்குவேஜ்ல தான் 5th வரைக்கும் அல்லது 8th வரைக்கும் அல்லது எது வரைக்கும் முடியுமோ அவ்வளவு தூரம் வரைக்கும் மதர் டங்கை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அப்புறம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கோடிங். சரியா, கோடிங் அண்ட் வொகேஷனல் ட்ரைனிங். ஸோ 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து என்ன செய்யறாங்கன்னா கோடிங் அண்ட் வொகேஷனல் எஜுகேஷன் வந்து இன்க்ளூட் பண்றாங்க. சரியா, அதாவது ஸோ ரியல் லைஃப் பேஸ் பண்ணி, அதாவது ட்ரைனிங் ரியல் லைஃப் பேஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து வொகேஷனல் கிளாஸஸ் வந்து தரப்போறாங்க. ஓகேங்களா, அப்ளிகேஷன் ஓரியன்டட் ஸ்டடின்ற மாதிரி. அடுத்தது நேஷனல் மிஷன் டு என்ஷூர் ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி அண்ட் நியூமரசி ஸ்கில்ஸ் பை 2025. அதாவது 2025க்குள்ள எல்லா குழந்தைகளுக்கும் அந்த ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி, சரியா, ஃபவுண்டேஷன் லிட்ரஸினா அந்த ரொம்ப அடிப்படையான அந்த அறிவு, அடிப்படை கல்வி அறிவு எல்லா குழந்தைகளுக்கும் இருக்கணும் அப்படின்றத என்ஷூர் பண்ண போறாங்க 2025க்குள்ள. ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி அண்ட் நியூமரசி ஸ்கில்ஸ் வந்து எல்லா குழந்தைகளுக்கும் இருக்கணும் அப்படின்ட்டு. அப்புறம் என்ன சேஞ்ச் சொல்லியிருக்காங்கன்னா, ப்ராக்ரஸ் கார்டு. ஸோ ப்ராக்ரஸ் கார்டில் வந்து வெறும் மார்க் மட்டும் இருக்கக்கூடாது, மார்க்கோட சேர்த்து அந்த குழந்தையினுடைய 360 டிகிரி அனாலிசிஸ், அவனை பத்தி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் அதுல இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராக்ரஸ் கார்டில் மார்க்ஸ் மட்டும் இருக்காது. இதெல்லாம் வந்து கேட்க நல்லா இருக்கு, பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. அப்புறம் வந்து புது கரிக்குலம், சரிங்களா, சிலபஸ் கரிக்குலம் எல்லாம் வந்து ஃபுல்லா மாத்த போறாங்க. ஓகே, அதுக்காக நேஷனல் கரிக்குலர் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் ஸ்கூல் எஜுகேஷன், நேஷனல் கரிக்குலர் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் ஸ்கூல் எஜுகேஷன் 2021 அப்படின்றத என்சிஆர்டி வந்து டெவலப் பண்ண போறாங்க. இனிமேதான் புது கரிக்குலம் வந்து டெவலப் பண்ண போறாங்க. ஸோ கரிக்குலம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ சிலபஸ் அப்படிங்கும் போது குழந்தைங்க ஸ்கூல்ல போய் படிக்கிறாங்க இல்லையா, ஒரு புக்ல இருக்கிறத படிக்கிறாங்க, அதுக்கு பேர் சிலபஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கரிக்குலம் அப்படின்றது ஒரு குழந்தை ஸ்கூலுக்குள்ள போயிட்டு என்னெல்லாம் பண்றானோ அது எல்லாமே கரிக்குலம். சரிங்களா. இப்போ ஸ்கூலுக்குள்ள போயிட்டு அவன் லேப்ல ஒர்க் பண்றான், இல்ல வேற ஏதாச்சும் ஆக்டிவிட்டி பண்றான், இது எல்லாமே இந்த கரிக்குலம்குள்ள வரும். சரியா, சிலபஸ்ன்றது அவன் புக்ல படிக்கிறது மட்டும் சிலபஸ் வரும். ஸோ வந்து புது கரிக்குலம் ஒன்று ப்ரிப்பேர் பண்ண போறாங்க. ஏற்கனவே இருக்கிற கரிக்குலமை கொஞ்சம் எடிட் பண்ண போறாங்க. அடுத்தது எக்ஸாம்ஸ். சரிங்களா, எக்ஸாம்ஸ் நம்ம சொன்ன மாதிரி ஸ்கூல் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து 3rd 5th and 8th நடத்துவாங்களாம். போர்டு எக்ஸாம்ஸ் வந்து 10th 12th நடத்துவாங்க. அது வந்து ரோட் லேர்னிங்கை வந்து டெஸ்ட் பண்ணாது, அவங்களுடைய கோர் காம்பிடென்சிஸை டெஸ்ட் பண்ணும், அவங்க எந்த அளவுக்கு புரிஞ்சு படிச்சிருக்காங்கன்றத டெஸ்ட் பண்ணும். ஓகேங்களா. அதுக்காக நேஷனல் அசஸ்மெண்ட் சென்டர் பராக் அப்படின்றத உருவாக்க போறாங்க. சரியா, பராக் அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் அசஸ்மெண்ட் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் நாலேஜ் ஃபார் ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட். பேர்ல இருப்பாங்க, பெர்ஃபார்மன்ஸ் அசஸ்மெண்ட் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் நாலேஜ். சரியா, ஸோ அந்த குழந்தையினுடைய ஓவரால் அந்த நாலேஜை வந்துட்டு அனலைஸ் பண்ண போறாங்க. அதுக்காக பராக் நேஷனல் அசஸ்மெண்ட் சென்டர் அப்படின்றத ஃபார்ம் பண்ண போறாங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இட் வில் ஆக்ட் ஆஸ் எ ஸ்டாண்டர்ட் செட்டிங் பாடி. அதாவது ஒரு குழந்தைய எப்படிலாம் நீங்க வந்து ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல என்னென்னலாம் நீங்க ஷோ பண்ணணும் அப்படின்றத அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து இவங்க செட் பண்ணுவாங்க. சரியா, ஓகேங்களா. அடுத்தது என்னன்னா, ஓகே, ஈக்விட்டபிள் அண்ட் இன்க்ளூசிவ் எஜுகேஷன். ஸோ அதாவது எல்லாருக்கும் எஜுகேஷன் கொண்டு போய் சேரணும் அப்படின்றதுக்காக என்ன செய்யறாங்கன்னா, பால் பவன் அப்படின்றத உருவாக்குறாங்க. பால் பவன் ஆல்ரெடி இருக்குன்னு நினைக்கிறேன், அது இன்னும் கொஞ்சம் நிறைய உருவாக்க போறாங்க. சரியா, எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் இந்த பால் பவன்றதை உருவாக்க போறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா டே டைம் போர்டிங் ஸ்கூல் மாதிரி இது. சரிங்களா, ஸோ இது போர்டிங் ஸ்கூல் அப்படின்னா அங்க தங்கியிருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிப்பாங்க அந்த மாதிரி. ஐ திங்க் வந்துட்டு
ஸ்கூல் எஜுகேஷன் ஃபார்மலா பண்ணாத குழந்தைகளுக்காக அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஓகே, இங்க வந்து ஆர்ட் ரிலேட்டட், கேரியர் ரிலேட்டட் அண்ட் பிளே ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்களாம் இந்த பால் பவன்ஸ் அப்படின்றதுல. இட் இஸ் அ போர்டிங் ஸ்கூல். அடுத்தது ஸ்பெஷல் ஃபண்டு. சரியா, ஸ்பெஷலா வந்து ஃபண்ட் எதுக்காக கிரியேட் பண்றாங்கன்னா, என்ன ஃபண்ட் அப்படின்னா ஜெண்டர் இன்க்ளூஷன் ஃபண்ட் அப்படின்றதான் கிரியேட் பண்றாங்க. இது மூலயமா பெண் குழந்தைகளை ஸ்கூலுக்கு படிக்க கொண்டு வரணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நம்ம வந்து சில செலவுகள்லாம் பண்ண வேண்டியிருக்கு இல்லையா. ஸோ அதுக்காக அந்த ஜெண்டர் இன்க்ளூஷன் ஃபண்டுக்காக கொஞ்சம் ஃபண்ட் வந்து ரெடி பண்ண போறாங்க, செட் பண்ண போறாங்க. அப்புறம் ஸ்பெஷல் எஜுகேஷன் ஜோன்ஸ் ஃபார் டிஸ்அட்வான்டேஜ் குரூப்ஸ் அண்ட் ரீஜியன்ஸ். ஓகே, இப்போ ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு ரீஜன் இருக்கு, ரொம்ப டிஸ்அட்வான்டேஜ் ரீஜனா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அங்க வந்து கல்வியே ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல ஒரு எஜுகேஷன் ஜோன் அப்படின்றத ஏற்படுத்த போறாங்க. எஜுகேஷன் ஜோன் மாதிரி ஏற்படுத்தி அந்த டிஸ்அட்வான்டேஜஸ் ரீஜன்ஸ் அண்ட் குரூப்ஸ்ல எஜுகேஷனை இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. ஓகேங்களா, அடுத்தது ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இல்லையா. அப்புறம் வந்து டீச்சர்ஸ்க்காக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ரொஃபஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ். ஓகேங்களா, ஒரு ஸ்கூல் டீச்சர் இருக்காருன்னா அவருக்குன்னு சொல்லி ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கணும் இல்லையா, அந்த ஸ்டாண்டர்ட் வந்து செட் பண்ண போறாங்க. நேஷனல் ப்ரொஃபஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் டீச்சர்ஸ் அப்படின்றத டெவலப் பண்ண போறாங்க. இது இந்தியா ஃபுல்லா காமனா எல்லாருக்குமே பொருந்தும். சரியா, நீங்க வந்து ஒரு ஸ்கூல் டீச்சர் ஆக போறீங்க அப்படின்னா இந்த ஸ்டாண்டர்ட்ஸ்ல நீங்க ஃபாலோ பண்ணணும். நேஷனல் ப்ரொஃபஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் டீச்சர்ஸ், இந்த தகுதி உங்களுக்கு இருந்தால் மட்டும் தான் டீச்சர் ஆக முடியும். சரியா, இதை 2022 டெவலப் பண்ண போறாங்க. அப்புறம் குவாலிஃபிகேஷன், ஒரு டீச்சர் ஆகணும் அப்படின்னா அதுக்கான குவாலிஃபிகேஷன் இப்ப என்ன இருக்கு, பிஎட். ஸோ ஒரு 3 இயர்ஸோ இல்லை 4 இயர்ஸோ டிகிரி படிச்சுட்டு, இல்ல 2 இயர்ஸ் கூட 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் இல்ல 4 இயர்ஸ் டிகிரி படிச்சுட்டு அப்புறம் பிஎட் படிச்சாங்கன்னா டீச்சர் ஆயிடலாம் இப்போ இல்லையா. அதை வந்து எப்படி மாத்த போறாங்கன்னா, மினிமம் 4 இயர் இன்டெகிரேட்டட் பிஎட் டிகிரி படிக்கணுமா. இன்டெகிரேட்டட் பிஎட் அப்படின்னா இப்போ பிஎஸ்சி பிஎட் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, ரெண்டுமே இன்டெகிரேட் பண்ணி இருக்கும். சரியா, ஒரே நீங்க காலேஜ் போனீங்க அப்படின்னா 4 வருஷம் முடிச்சு வரும்போது பிஎஸ்சியும் முடிச்சிருப்பீங்க பிஎடும் முடிச்சிருப்பீங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி 4 இயர் இன்டெகிரேட்டட் பிஎட் டிகிரி படிச்சிருக்கணும். இதுதான் வந்து ஒரு டீச்சர் ஆகிறதுக்கான மினிமம் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி மாத்த போறாங்களாம் 2030. ஸோ இதை பத்திலாம் ஃபுல் டீடைல்ஸ் வந்து நமக்கு போக போக தான் தெரியும். சரிங்களா, ஸோ நம்ம அப்புறமா பார்க்கலாம், இப்போதைக்கு இது என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது நேஷனல் மிஷன் ஃபார் மென்டாரிங். இப்போ டீச்சர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு, அவங்களுக்கு மென்டார்ஷிப் கொடுக்கறதுக்கு, அவங்கள கைடன்ஸ் பண்றதுக்குன்னு யாராச்சும் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா சில டீச்சர்ஸ். நானே புதுசா டீச்சரா வரேன், எப்படி டீச் பண்ணுன்றத ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான டீச்சர் எனக்கு சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைப்பேன் இல்லையா. அதுக்காக நேஷனல் மிஷன் ஃபார் மென்டாரிங் அப்படின்றத உருவாக்க போறாங்க. சரிங்களா, இதுல வந்து சில மென்டார்ஸ் வந்து இருப்பாங்க. அந்த மென்டார்ஸ் யார் அப்படின்னா சீனியர் ஆர் ரிட்டையர்டு ஃபேக்கல்டி. சரியா, சீனியர் அல்லது ரிட்டையர்டு டீச்சர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து ஒரு டீம் மாதிரி ஃபார்ம் பண்ணிப்பாங்க. அவங்க இப்போ எனக்கு வந்து ஏதாவது ஒரு மென்டார்ஷிப் தேவைன்னா எனக்கு அந்த மென்டார்ஷிப் அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. They will provide mentoring and professional support to the university and college teachers. ஸோ இதெல்லாம் நல்ல விஷயம் தான், பட் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்கன்றது தான் பார்க்கணும். சரியா, அடுத்தது எஜுகேஷன் டெக்னாலஜி பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நேஷனல் எஜுகேஷனல் டெக்னாலஜி ஃபாரம் அப்படின்ற ஒரு ஃபாரம் வந்து கிரியேட் பண்ண போறாங்க. ஃபாரம் அப்படிங்கும் போது என்ன, அது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி, ஒரு ஓப்பன், எப்படி சொல்றதுன்னா, இப்போ ஃபேஸ்புக் இருக்கு இல்லையா, அது எப்படி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இருக்கு இல்லையா, அதுல எல்லாரும் போயிட்டு போஸ்ட் பண்றாங்க இல்லையா, அந்த மாதிரி நேஷனல் எஜுகேஷனல் டெக்னாலஜி ஃபாரம். இந்த ஃபாரம்ல எல்லா டீச்சர்ஸையும் லிங்க் பண்ணிடுவாங்க. அவங்க என்ன பண்ணலாம்னா அவங்களுடைய ஐடியாஸை வந்துட்டு அதுல ஷேர் பண்ணலாம். ஓகேவா, இட் வில் பி கிரியேட்டட் டு ப்ரொவைட் அ பிளாட்ஃபார்ம் ஃபார் த ஃப்ரீ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஐடியாஸ். அந்த யூஸ் ஆஃப், அதாவது எஜுகேஷன்ல டெக்னாலஜியை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஐடியாஸை வந்துட்டு எல்லாருமே இந்த டீச்சர்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்குவாங்க. அதுக்காக நேஷனல் எஜுகேஷனல் டெக்னாலஜி ஃபாரம் உருவாக்குறாங்க. அப்புறம் சரி, நெக்ஸ்ட் பார்க்க போறது ஹையர் எஜுகேஷன். ஹையர் எஜுகேஷனுக்கு என்ன, அதாவது காலேஜில் போய் படிக்கணும் இல்லையா, அது ஹையர் எஜுகேஷன்ன்றது. அதுக்கு என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, முதல் விஷயம் ஸ்கூல் எஜுகேஷன்ல வந்துட்டு கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவை 100% ஆக்கணும் 2030 அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஸ்கூல் படிக்கக்கூடிய வயசுல ஒரு பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஊர்ல, அவன் கண்டிப்பா ஸ்கூல்ல போய் படிச்சே ஆகணும். சரியா, அந்த ஊர்ல அந்த ஸ்கூல் படிக்கக்கூடிய வயசுல ஒருத்தவன் இருக்கானா அவன் ஸ்கூல் படிக்காமலே இருக்கக்கூடாது. அதான் வந்து கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 100% அப்படின்றது. சரியா, இப்ப இந்த ஊர்ல இப்போ 16 வயசான பையன் வந்து ஒரு 100 பேர் இருக்கானா
அந்த 100 பேருமே ஸ்கூல்ல போய் படிச்சிருக்கணும். அப்பதான் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ வந்துட்டு 100% அப்படின்றது. ஓகேங்களா, அதை வந்து அச்சீவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க 2030க்குள்ள. ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அதெல்லாம், சரிங்களா. அதான் ரீச் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். பார்ப்போம். இதுவே ஹையர் எஜுகேஷன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா 50% கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ கொண்டு வரணும் 2035க்குள்ள அப்படி சொல்லியிருக்காங்க. 50% கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இது ஹையர் எஜுகேஷன்ல 2035க்குள்ள. இப்போ எவ்வளவு இருக்குன்னா 26.3% இருக்கு. அதை 50% ஆகணும்னு இருக்காங்க. ஓகேங்களா, அப்பனா ஒண்ணும் கிடையாது. இப்ப நம்ம ஊர்ல வந்துட்டு காலேஜ் படிக்கக்கூடிய வயசுல 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல 26.3 பேர் தான் காலேஜுக்கு போறாங்க. அதை 50 பேரா ஆக்க போறாங்க 2035. ஓகேங்களா. அடுத்தது சர்டிபிகேஷன். இது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. என்ன அப்படின்னா மல்டிபிள் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து காலேஜ் போறேன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்காக ஆசைப்படுறேன். ஓகேங்களா. அதுல என்ன பண்றாங்கன்னா மல்டிபிள் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இப்போ நான் காலேஜில் போய் சேர்றேன். ஃபர்ஸ்ட் 1 இயர்ல நான் வந்து வெளியில வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு என்ன தராங்கன்னா 1 இயர் நான் படிச்சதுக்காக ஒரு டிப்ளமா சர்டிபிகேட் வந்து கொடுக்குறாங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன், இப்படிதான் இருக்கணும்னு கிடையாது, சரிங்களா. ஒரு எக்ஸாம்பிள் சும்மா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சொன்னேன். ஓகேங்களா. ஸோ 1 இயர் நான் படிச்சு முடிச்சோன்னே 1 இயர் டிப்ளமா சர்டிபிகேட் எனக்கு கொடுத்துட்றாங்க. நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த டிப்ளமா சர்டிபிகேட் வாங்கிட்டு வெளியில வந்துடலாம். இல்லை அப்படின்னா கண்டினியூ பண்ணலாம். அப்படி நான் கண்டினியூ பண்ணி செகண்ட் இயர் படிச்சுட்டேன், தேர்ட் இயர் படிச்சுட்டேன். நான் 3 வருஷம் படிச்சு முடிச்ச உடனே எனக்கு பேச்சுலர்ஸ் டிகிரி ஒன்று தராங்க. சரியா, அதை வாங்கிட்டு நான் வெளியில வந்துடலாம். சரியா, 3 இயர்ஸ் பேச்சுலர்ஸ் டிகிரி படிச்சு நான் வெளியில வரலாம். அப்படி இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் படிக்கணும்னு ஆசை இருக்குன்னா நான் 4th இயரும் படிக்கலாம். படிச்சேன்னா 4 இயர்ஸ் பேச்சுலர்ஸ் டிகிரி எனக்கு தராங்க. இந்த மாதிரி மல்டிபிள் என்ட்ரி மல்டிபிள் எக்ஸிட். இப்ப நான் என்ன பண்ணலாம்னா டைரக்டா 4th இயர்ல கூட என்டர் ஆகலாம். நான் இந்த 3 இயர்ஸ் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். முன்னாடி அடுத்த தடவை போயிட்டு 4th இயர்ல போய் நான் என்டர் ஆகிக்கலாம். ஸோ மல்டிபிள் என்ட்ரி மல்டிபிள் எக்ஸிட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா. அதே மாதிரி மல்டி டிசிப்ளினரி. நான் வந்துட்டு இப்போ ஐடில 3 வருஷம் படிக்கிறேன்னா 4வது வருஷம் கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லை வேற ஏதோ படிக்கணும்னு நினைச்சா போய் படிக்கலாம். டேட்டா சயின்ஸ் படிக்கணுமா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கணுமா, ஏதோ அந்த மாதிரி கொஞ்சம் மல்டி டிசிப்ளினரியா ஆக்கியிருக்காங்க. சரிங்களா. ஸோ ஃபுல் டீடைல்ஸ் வந்து நமக்கு போக போக தான் தெரியும். சரிங்களா, போய் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது வந்துட்டு எம்ஃபில் ப்ரோக்ராம். எம்ஃபில்ன்றது இருந்துச்சு, அதை வந்து இப்போ ரிமூவ் பண்ணிட்டாங்க. அது தேவையில்லாம இருக்குன்றதுனால ரிமூவ் பண்ணிட்டாங்க போல. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் சிங்கிள் ரெகுலேட்டர். இப்போ என்னன்னா ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸை ரெகுலேட் பண்றதுக்காக நிறைய அமைப்புகள் இருக்காங்க. யாருன்னா யூஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் இருக்காங்க, ஆல் இந்தியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் இருக்காங்க, நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன் NCTE இருக்காங்க. இவங்க எல்லாரையுமே எடுத்துட்டு ஒரே ஒரு காமனா ஒரே ரெகுலேட்டரா வைக்க போறாங்க. சரிங்களா. இந்த ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸை ரெகுலேட் பண்ணக்கூடிய ஒரு பாடி, அவங்க வந்து ஹையர் எஜுகேஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு அம்பரல்லா பாடி ஃபார் என்டையர் ஹையர் எஜுகேஷன் எக்ஸ்க்ளூடிங் மெடிக்கல் அண்ட் லீகல். சரியா. ஸோ மெடிக்கல் அண்ட் லீகல் எஜுகேஷனை தவிர மற்ற எஜுகேஷன்ஸ்க்கு எல்லாம் சேர்த்து பொதுவா மற்ற எஜுகேஷன்ஸ்னா இதான் ஆர்ட்ஸ், இன்ஜினியரிங் அண்ட் டீச்சர் எஜுகேஷன், இதுக்கெல்லாம் சேர்த்து ஒண்ணு வச்சுட்டாங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் ஓகே, அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட். அதாவதுங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து அதே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நான் எடுத்துக்கிறேன். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நான் முடிக்கணும் அப்படின்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் இயர் முடிக்கணும் அப்படின்னா எனக்கு 10 கிரெடிட் இருக்கணும்னு வச்சுக்கோங்க. 10 கிரெடிட் அப்படின்னா ஒரு 10 சப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 5 சப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அந்த 5 சப்ஜெக்ட்ல ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே 2 கிரெடிட் அப்படின்றத கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நான் என்கிட்ட என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 10 சாய்ஸ் கொடுத்துருவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றதுலாம். ஒரு 10 சாய்ஸ் கொடுத்துட்டு இந்த 10ல ஏதாச்சும் ஒரு 5 நீ படிக்கலாம்பா, படிச்ச அப்படின்னா ஒவ்வொன்றுத்துக்கும் 2 கிரெடிட், டோட்டலா 10 கிரெடிட் வந்து உனக்கு கிடைக்கும். இந்த 10 கிரெடிட் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீ ஃபர்ஸ்ட் இயர் முடிச்ச மாதிரி. ஓகேங்களா. இது மாதிரி என்ன பண்ண போறாங்கன்னா ஒரு அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட் அப்படின்றத ஏற்படுத்த போறாங்க ஃபார் டிஜிட்டலி ஸ்டோரிங் த அகாடமிக் கிரெடிட். இப்போ நான் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து 10 கிரெடிட் வாங்கினேன் இல்லையா, அதை வந்து டிஜிட்டலா ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ தட் இன்னொரு காலேஜ்ல போய் நான் அட்மிஷனுக்கு போறேன் அப்படின்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அகாடமிக் கிரெடிட்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. சரிங்களா. ஸோ நான் சொல்றது எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நான் இந்த எக்ஸாம்பிளா எதை வச்சு சொல்றேன் அப்படின்னா நான் பார்த்த விஷயங்களை வச்சு மற்ற கண்ட்ரீஸ்ல இதுல எல்லாம் நான் பார்த்து கேட்ட விஷயங்களை வச்சுதான் நான் இப்படி சொல்றேன். அந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்ட்டு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன். சரியா, நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு ஒரு ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்க போறாங்க. எதுக்காகனா ரிசர்ச்சை ஊக்குவிக்கிறதுக்காக.
ஹையர் எஜுகேஷன்ல ரொம்ப நீளமா போயிட்டே இருக்க முடிய மாட்டேது. ஸோ அடுத்தது என்னன்னா ப்ரொமோஷன் ஆஃப் இந்தியன் லாங்குவேஜஸ். இந்தியன் லாங்குவேஜஸை ப்ரொமோட் பண்றதுக்காக என்ன செய்யறாங்கன்னா, ஓகே, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிரான்ஸ்லேஷன் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்றத ஏற்படுத்துறாங்க. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிரான்ஸ்லேஷன் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன், ஓகேங்களா. அதுக்கப்புறம் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் பாலி, பெர்ஷியன் அண்ட் பிராகிருத். ஸோ இந்த மொழியெல்லாம் வந்து ப்ரிசர்வ் பண்றதுக்காகவும் மற்ற மொழிகள்லாம் வளருவதற்காகவும் இந்த மாதிரி இன்ஸ்டியூட்ஸ் எல்லாம் வந்து உருவாக்குறாங்க. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிரான்ஸ்லேஷன் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் பெர்ஷியன், பாலி அண்ட் பிராகிருத், ஓகேங்களா. அப்புறம் மொழிகளை ப்ரொமோட் பண்றதுக்காக வேற என்னென்ன இதுல சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 5வது வரைக்குமோ அல்லது 8வது வரைக்குமோ அல்லது எது வரைக்கும் முடியுமோ அது வரைக்குமோ என்ன பண்ணணும், மதர் டங்லயோ அல்லது லோக்கல் லாங்குவேஜ்லயோ அல்லது ரீஜியனல் லாங்குவேஜ்லயோ அவங்களுக்கு கல்வி சொல்லி தரணும். இது ஒரு விஷயம். அடுத்ததுதான் என்ன பிரச்சனை அப்படின்னா 3 லாங்குவேஜ் பாலிசி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 3 லாங்குவேஜ் பாலிசினா இப்ப தமிழ்நாட்டுல தமிழ் படிப்பாங்க, 2வதா இங்கிலீஷ் படிப்பாங்க, அந்த 3வது லாங்குவேஜும் படிச்சாகணும்ன்ற மாதிரி இப்ப சொல்லியிருக்காங்க. சரிங்களா. 5th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறமா 3வது லாங்குவேஜும் அவங்க படிக்கணும். இப்ப இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த 3வது லாங்குவேஜ் என்னன்றதா இங்க பிரச்சனை. சரிங்களா. இது மூலியமா ஹிந்தி திணிக்கிறாங்க அப்படின்றாங்க. என்ன கேட்டா ஆமா தான் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, நல்லா யோசிச்சு பாருங்களேன். நான் வந்து ஒரு ஸ்கூல்ல படிக்கிறேன். நான் வந்து இந்த 3வது லாங்குவேஜா ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ் வச்சுக்கோங்க, பிரெஞ்சு படிக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னா வேற ஏதோ சைனீஸ் படிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கு டீச்சர்ஸ் இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. இதுல வந்து இந்தியன் லாங்குவேஜ் மட்டும் இல்ல, ஃபாரின் லாங்குவேஜஸும் படிக்கலாம். சில லாங்குவேஜஸ் சொல்லியிருக்காங்க, என்னன்றதை இன்னும் லிஸ்ட் சொல்லல. நான் இதை படிக்கணும் ஆசைப்படுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எங்க ஊர்ல எல்லாம் கிராமத்துல பாத்தீங்கன்னா ஹிந்திக்கு வேணா டீச்சர் இருப்பாங்களே தவிர பிரெஞ்சுக்கு டீச்சர் இருக்க மாட்டாங்க. ஓகே, அப்போ எந்த சப்ஜெக்ட்டுக்கு டீச்சர் இருக்காங்களோ அதை தானே அந்த ஸ்கூல்ல படிக்க வைப்பாங்க. ஓகே, அப்ப தமிழ்நாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா தெரு ஹிந்தி டீச்சர் இருப்பாங்க. அப்போ எல்லா ஸ்கூல்லயும் ஹிந்தி தானே படிக்க வைப்பாங்க. இது நார்மலா நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. சரிங்களா. சோ அப்ப கண்டிப்பா 3வது மொழியா ஹிந்தி தான் எல்லாரும் படிச்சாகணும். அதுதான் என்னுடைய கருத்து. அது இல்ல அப்படின்னா பாப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. சரிங்களா. அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா சான்ஸ்கிரிட்ட வந்துட்டு ஸ்கூல்ல ஹையர் எஜுகேஷன்ல கூட சான்ஸ்கிரிட்ட சேர்த்திருக்காங்க. ஆனா சொல்லி கொடுக்க ஆள் இருக்காங்களான்றது தெரியல நமக்கு. பட் அதெல்லாம் வேணாம், அதை பத்தி நம்ம பேச வேணாம். ஓகேங்களா. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மொழி நோ லாங்குவேஜ் வில் பி இம்போஸ்ட் ஆன் எனி ஸ்டூடெண்ட். இதெல்லாம் சொல்றதுக்கு நல்லா இருக்கு, ஆனா இம்போஸ் பண்ணுவாங்க தான். இப்ப நம்ம ஸ்கூலுக்கு போறோம், எனக்கு இந்த மொழி வேணாம் வேற மொழி வேணும்னு சொன்னா அந்த மொழிக்கு டீச்சர் இல்லப்பா இதான் படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்ப அதுக்கு இது என்னன்னா தீர்வு என்னன்னா ஆன்லைன் எஜுகேஷன் தான். சரிங்களா. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபாரின் லாங்குவேஜஸ் வில் ஆல்சோ பி ஆஃபர்டு அட் த செகண்டரி லெவல். சரியா, ஃபாரின் லாங்குவேஜஸும் ஆஃபர் பண்றாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு சொல்லல இன்னும். அப்புறம் இந்தியன் சைன் லாங்குவேஜ் வில் பி ஸ்டாண்டர்டைஸ்ட். இந்த மொழி சைகை மொழி இருக்கு இல்லையா, அதை இந்தியா ஃபுல்லா ஸ்டாண்டர்டைஸ் பண்ண போறாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி யூஸ் பண்ற மாதிரி ஸ்டாண்டர்டைஸ் பண்ண போறாங்க. அப்புறம் ஃபினான்ஷியல் சப்போர்ட் போயிட்டே இருக்க முடியலையா. ஸோ அடுத்து என்னன்னா ஃபினான்ஷியல் சப்போர்ட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எஸ்சி எஸ்டி ஓபிசி, அதுக்கப்புறம் எக்கனாமிக்கலி டிஸ்அட்வான்டேஜ் குரூப் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாருக்குமே ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து இன்னும் நிறைய ப்ரொவைட் பண்றதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் சொல்லிட்டு ஆல்ரெடி இருக்கு, அதை வந்து இன்னும் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்காலர்ஷிப் வேணும் அப்படின்னா நீங்க அந்த நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல்ல போய் பாத்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் அதுல கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. ஸோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பிரைவேட் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்காங்க இல்லையா, பிரைவேட் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்களையும் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்றதுக்கு ஊக்குவிக்க போறாங்க, என்கரேஜ் பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் அண்ட் டிஸ்டன்ஸ் லேர்னிங்கை வந்து ஊக்குவிக்க போறாங்க. ஓப்பன் அண்ட் டிஸ்டன்ஸ் லேர்னிங். சரிங்களா. ஓகே, ஸோ இதெல்லாம் ஒன்றும் பெருசா இல்லை பார்க்க, நம்ம அப்படி போகலாம். அடுத்தது ஆன்லைன் எஜுகேஷன்ஸை ப்ரொமோட் பண்ண போறோம். சும்மா அப்படியே பேசிக்காக தான் சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன, கிரெடிட் பேஸ்ட் ரெக்கக்னிஷன் ஆஃப் எம்ஓஓசிஸ். எம்ஓஓசிஸ் அப்படின்னா மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதெல்லாம் ஃபாரின்ல எல்லாம் ரொம்ப ஃபேமஸான இருக்குது எம்ஓஓசிஸ் அப்படின்றது. ஓகேங்களா. அதாவது என்னன்னா நான் சொன்னேன் இல்லையா, இப்ப நான் ஃபர்ஸ்ட் இயர் முடிக்கணும் அப்படின்னா எனக்கு 10 கிரெடிட் வேணும்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து ஒரு 2 கிரெடிட் வந்துட்டு ஒரு ஆன்லைன் கோர்ஸ் ஒண்ணு இருக்கு. அந்த ஆன்லைன் கோர்ஸை நான் முடிச்சேன் அப்படின்னா எனக்கு அந்த 2 கிரெடிட் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த கிரெடிட்டை நான் இந்த 10 கிரெடிட் கூட ஆட் பண்ணிக்கலாம். இங்க நான் 8 கிரெடிட் காலேஜ்ல படிச்சுட்டு அந்த 2 கிரெடிட் இந்த எம்ஓஓசில இருந்து நான் எடுத்துக்கலாம்.
சரியா? நான் MOOC படிச்சு அந்த கிரெடிட் வாங்கி இங்க எடுத்துக்கலாம். ஸோ இது மூலமா கிரெடிட் பேஸ்டு ரெகக்னிஷன் ஃபார் த MOOCs கொடுக்கும். இதெல்லாம் ஃபாரின்ல இருக்குங்க. சரிங்களா? சில காலேஜஸ்ல வந்துட்டு ஆன்லைன் கோர்சஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறத வந்து ப்ரொமோட் பண்றாங்க. நீங்க இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு வாப்பா உனக்கு அந்த கிரெடிட் தரும் அப்படின்ற மாதிரிலாம். சரிங்களா? ஸோ அது மாதிரிலாம் பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடல்ட் எஜுகேஷன், சரியா? 100% யூத் அண்ட் அடல்ட் லிட்ரஸி கொண்டு வர போறாங்க. அதாவது இந்தியால எல்லாருமே படிப்பறிவு இருக்கிறவங்களா இருக்கணும் அப்படின்ட்டு. எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அவ்வளவுதான். அப்புறம் எஜுகேஷன் ஃபினான்சிங் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் கரண்டா இப்போதைக்கு 4.6% ஆஃப் ஜிடிபி வந்து எஜுகேஷனுக்காக செலவு பண்றாங்க. 4ன்னு தப்பா கொடுத்துட்டேன். 4.6% ஆஃப் ஜிடிபி செலவு பண்றாங்களா, அதை 6% ஆக்கணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிருக்காங்க. எஜுகேஷனுக்கான ஸ்பெண்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேவா? ஃபைனலா வந்துட்டு இந்த பாலிசியை எப்படி ப்ரிப்பேர் பண்ணாங்க அப்படின்னா, மே 2016ல கமிட்டி ஃபார் எவல்யூஷன் ஆஃப் நியூ எஜுகேஷன் பாலிசி அப்படின்ட்டு சுப்பிரமணியன்ற தலைமையில உருவாக்குறாங்க மே 2016ல. ஓகேங்களா? அதுல இருந்து அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா 2017ல கமிட்டி ஆன் டிராஃப்ட் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. இது என்ன? கமிட்டி ஆஃப் எவல்யூஷன் ஆஃப் நியூ எஜுகேஷன் பாலிசி, கமிட்டி ஆன் டிராஃப்ட் எஜுகேஷனல் பாலிசின்னு சொல்லி ஒண்ணு உருவாக்குறாங்க. இந்த கமிட்டி என்ன பண்ணாங்கன்னா, இந்த கமிட்டியோட ஹெட் வந்து கஸ்தூரி ரங்கன். ஓகேங்களா? ஸோ இவங்க தான் இந்த டிராஃப்ட் பாலிசி வந்து சப்மிட் பண்றாங்க. எப்போ? 31 மே 2019ல இதை சப்மிட் பண்றாங்க. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல இதை பத்தி நமக்கு இன்னும் நிறைய விஷயம் தெரியும் இல்லையா? ஸோ கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நான் இன்னொரு வீடியோ உங்களுக்கு போடுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.